வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதிக்க சொத்து பத்து எல்லாத்தையும் வீட்டு எல்லாத்தையும் நம்ம பவானி எழுதி வாங்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா பாரதிக்கு கழுத்தில் இருக்க தாலியை கலத்தி கேட்குறாங்க. இந்த பாரு, இந்த தாலியை இந்த லிஸ்ட்டில் உண்டு, கலத்தி வச்சிரு அப்படின்னு சொல்ல நேரம் ஆதி நீங்கள் சாமி ரூமில் போய் ஒரு மஞ்சள் துண்டும் ஒரு மஞ்சள் கயிறையும் கொண்டு வாங்க, அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதிக்கு கழுத்தில் ஆதி தாலி கட்டுறாங்க. பழைய தாலியை கலத்தி கொடுத்துறாங்க. அந்த கூடிய நிலைமை நம்ம பவானியால் ஆதிக்கு ஏற்பட்டுட்டு இப்போ இவங்களை கூட்டிக்கிட்டு நடுத்தெருவில் தான் நிற்க போகிற அப்படின்னு அந்த இடத்துல பவானி சொல்ல நேரம், இந்த பாரு, எல்லாமே என்கிட்ட இருந்து அடித்து மாற்றி நீ நல்லா வசதியாகிட்டேன்னு கனவு காணாத பவானி, உனக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி பாரதியும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வெளியே வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதி போய் சவால் விட்டுறாங்க. பவானி, இந்த பாரு, எங்கள் நடுத்தரவில் விட்டுட்டோன்னு நீ நினைக்கண்டா, நான் உன்னை இந்த இடத்துக்கு வர வைப்பேன். எனக்கு தெரியும் நீ எப்படி என் பிளானில் நீ சிக்க போகிற அப்படின்னு பாரு, நான் அது வரைக்கும் என் காலில் செருப்பு கூட போட்டுக்க மாட்டேன். என் ஆதியை இந்த வீடு நானும் அவர் சேர்ந்து வாழ்ந்த வீடு, இது எங்களுக்கு கோவில் மாதிரி. அப்படி ஒரு கோவிலை நான் மிஸ் பண்ண விட மாட்டேன். கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து வாங்குவேன். உன் கள்ள பத்திரத்தை நானே தவிடுபடி ஆக்க வேண்டிய அப்படின்னு சவால் விடுறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம ஆதியோட சொத்து பத்து கம்பெனி இவங்க இதை எல்லாத்தையும் பவானி கள்ளப்பத்திரத்தில் சைனை வாங்குறாங்க. நம்ம ஆதியை படித்து பார்க்காம போட்டதன் விளைவு இப்போ நடுத்தருவில் நிற்கிறாங்க. இது எல்லாமே பவானிக்கு சொந்தமானது அப்படின்னு வருது. அப்போ தான் பவானி, இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது, இது என்னோட வீடு, வெளியே போங்க அப்படின்னு சொல்ல நேரம், சித்தி, உங்களை நான் எப்படியெல்லாம் நம்புகிறேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே துரோகம், இதுக்கு தானே உன்னை சுற்றி சுற்றி நாங்கள் வந்தது, எப்படி ஆட்டை போடலாம் நீ அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம் மித்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினைச்சது நடந்து போச்சு. இப்போ பவானி கிட்ட சொத்து போனாலும் நம்ம அதுக்கு ஓனர் ஆகிட்டோம், நம்ம தான் பவானிக்கு மருமகளாச்சே, இந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறது நம்ம தானே அப்படின்னு அந்த இடத்துல மித்ராவுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதியையும் பாரதியும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு பவானி வெளியே அனுப்புகிறாங்க. வேட், இந்த கழுத்தில் கிடக்க தாலியை இந்த லிஸ்ட்டில் உண்டு, அந்த தாலியை கலத்தி வச்சுக்கிட்டு இழுத்துட்டு போய் இவளை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏ பவானி, உன்னோட ஆட்டத்தை அடக்கேண்டி அப்படின்னு நம்ம பாரதி அந்த இடத்துல மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆதி பவானி, நீ செய்யறது சரி கிடையாது அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்ம பவானி இப்போ தாலியை கலத்தி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாண்டா, நீங்கள் சாமி ரூமில் போய் ஒரு மஞ்சள் கயிறும் ஒரு மஞ்சள் துண்டை எடுத்துகிட்டு வாங்க, அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி பாரதி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. நம்ம தமிழ் ஆதித்யா அவங்க கைகளை பிடிச்சிக்கிட்டு போவோம், நம்ம தனியாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதி சவால் விடுறாங்க. நம்ம பவானி மித்ராவும் நிற்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த கோவில் முன்னாடி வச்சு நான் சபதம் போடுறேன், என் ஆதிக்கு அவரோட சொத்து பத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன், அவரை சுருட்டிக்கிட்டு அவருக்கு கம்பெனியெல்லாம் சுருட்டிக்கிட்டு நல்லா வாழ்ந்துடலான்னு மட்டும் கனவு காணாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, நானும் அவரை சேர்ந்து வாழ்ந்த அந்த வீடு எங்களுக்கு கோவில் மாதிரி, அந்த வீட்டை நான் மிஸ் பண்ண விட மாட்டேன், எப்படியும் இது எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து பறிப்பேன் பவானி, அந்த காலம் சீக்கிரம் நெருங்கி வந்துடும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இனி நீ குப்தா கிட்ட வாங்கினியே பணத்தை எல்லாம் அவர்கிட்ட இருந்து இவருக்கு பேரை சொல்லி ஆதியோட பேரை சொல்லி மோசடி பண்ணி அவ்வளோ 10 லட்சம் கோடி நீ வாங்கியிருக்க, அந்த கோடியை நான் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், நீ தான் குப்தாட்டிருந்து வாங்கினது அப்படின்னு எவிடன்ஸோடு நிரூபிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு, நான் என் புருஷனுக்கு அவருக்கு சொத்து பத்து எல்லாத்தையும் திரும்ப வாங்கி கொடுக்காம நான் செருப்பு கூட போட மாட்டேன். இது பவானி, இது உன் மேலே சத்தியம். இப்போது நீயும் உன் மருமக இந்த மித்ராவும் நல்லா வாழ்ந்துடலான்னு மட்டும் கனவு காணாதுங்க. இனி நான்
வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு இடி மாதிரி விழும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சவால் போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மித்ரா அரண்டு போய் வந்து நிற்கிறாங்க. என்ன இது, இவ இப்படி வந்து சொல்லிட்டு போகிறா, நம்ம ஒன்று நினச்சா இங்கே வந்து இவ எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இவ மாதிரி இல்லை, மறுபடியும் இவ எப்போ திரும்பி வந்து நம்மளுக்கெல்லாம் வேட்டை வைக்க போகிறாளோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா வந்து பயந்து நிற்கிறாங்க. நம்ம பவானி எல்லாமே நம்மளுக்கு கைக்கு வந்தாச்சுல, இனி இவ எதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஓரங்கிட்ட பார்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதியை பார்த்து, இந்த பாருங்க நம்ம போவோம், இனி நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழுவோம், நமக்கு பணம் காசு முக்கியம் இல்லை, உங்கள் அன்பு போதும், அப்படி இப்போ வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும், உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படி இப்படின்னு ஒரு பயப்பட்ட காலம் போய் இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்க, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் என் ஆதியை நான் இப்படியே வாழ விட மாட்டேன், எப்படியும் எங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து எங்கள் தட்டி வந்து அந்த பவானிகிட்ட இருந்து சொத்து பத்துக்களை வந்து என் புருஷன் பேருக்கு ஆக்கணுமோ அது தெரியும், நான் கண்டிப்பாக வந்து என் புருஷனுக்கு ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஆதியை. இந்த சைடு பார்த்தோன்னா அத்தை, நான் வந்து ஸ்கெட்சு போட்டது மாதிரி இப்போ ஆதியை கல்யாணம் பண்ணட்டாலும் அவ்வளோ சொத்து பத்தம் நம்ம எடுத்துட்டோம், இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு வந்து மித்ரா சொல்ல நேரம், ஆமாம் மருமகளே, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்டியோன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நல்லது தான், நீ வந்த நேரம் நம்ம வீட்டுக்கு செல்வம் கொட்டியிருக்கு மருமகளை அப்படின்னு வந்து பவானியும் மித்ராவும் சந்தோஷப்படுறாங்க.